எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம். ஃப்ளவர் விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எல்லோரும் குழந்தைகளை கூட்டிகிட்டு லீவுக்கு வால்பாறையில் இருக்கிற சோலையார் டேம் தான் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்களாக்கு போகிற வழியெலாம் பார்த்தீங்களாக்கு பலாப்பழம் மரம், அப்புறம் பார்த்தீங்களாக்கு அவக்காடோ மரம், அதெல்லாம் நிறைய பார்த்தோம். இங்கே வந்து நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லாமே. இங்கே தேயிலை தோட்டம் தான் அதிகமாக ஃபேமஸ்ஸு. அப்புறம் காப்பித்தூள், ஏலக்காய் அதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டைம் ரொம்ப நல்ல வெயிலாகவே இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்களாக்கா நல்ல வெயில். அப்புறம் சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் குழந்தைங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் சோலையார் டேம் தான் போயிருந்தோம். எலெக்ஷன் டைமில் ஓட்டெல்லாம் போட்டுட்டு சரி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்திங்களாக்கா எங்கேயுமே தண்ணி இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. டேம்லேருந்து கீழே கொஞ்சம் பள்ளத்தில். அப்புறம் அந்த பாறைகளை பார்த்தாவே ஒரே மண்டவலி வந்துடும் அந்த வெயிலுக்கு. அதுக்கு இந்த வியூ பார்த்திங்களாக்கா ரொம்ப அழகாக இருந்துச்சு. வால்பாறையில் மட்டும்தான் இந்த மாதிரி வியூ இருக்குதா, வேறு எங்கேனாச்சும் மூணாறுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி வியூ நான் பார்த்துருக்குறேன். யாருக்கெல்லாம் வந்து வால்பாறையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வால்பாறை பார்த்திங்களாக்கு 7வது சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதோட அழகும் நல்லா இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து வால்பாறையை வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணாங்களாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சோலையார் டேம் போகிற வழியில் சரி கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ், டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்களாக்கு பட்டை, தேன், அப்புறம் வந்து அந்த க்ரீன் டீ போடுறது, அப்புறம் பெட்ஷீட்டு அதெல்லாம் பார்த்தீங்களாக்கா நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அப்புறம் டவலு எல்லாமே வச்சுருந்தாங்க. போயிட்டு நாங்கள் அப்படி கொஞ்சம் டீ, ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலு ஒரு ரீஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது. எல்லா குழந்தைகளுக்கும் ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும்னு சொல்லி அப்புறம் எல்லாருமே ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் வந்து இப்போதே லீவ் விட்ட மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் வந்து லீவ் டேஸ்லாம் முடிய போகுதும். எல்லோரும் எங்கெல்லாம் போனீங்க லீவுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து ஆண்கள் சம்பாதிக்கணுமா பெண்கள் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இப்போ இப்போ வர்ற காலத்துலலாம் வந்து 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களாகிய நாமும் ஒரு நம்மளால் என்ன முடியுமோ அது நம்ம கையில் நம்ம லைஃப்பில் இது பண்ணனாத்தே நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம காசுன்னு சொல்லி எடுத்து செலவழிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். அடுத்தவங்க கையை வந்து எதிர்பார்க்காமல் இருக்கிறது பெண்களுக்கு ஒரு நல்லது தான் சொல்லுவேன். ஆண்களுக்கு அது நல்லது தான். இருந்தாலும் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் கூட ஹஸ்பண்ட்கிட்ட ஏதாவது வரனால ஹஸ்பண்ட்டு போய் நின்றுட்டு இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அதை நம்ம யார் கையை எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம செலவுகளை நம்மளே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் அதனால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். பொருளாதார பிரச்சனைகளை சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே முன்னேறணும்னு சொல்லி நானும் வந்து இது பண்ணுறேன். உழைப்பாளிகள் தினத்தப்போ எல்லாத்துக்குமே உழைப்பாளிகள் வந்து முதலாளி ஆகிறது வந்து உழைப்பாளிகள் தான் வந்து சின்ன அளவில் தொழில் செஞ்சு பெரிய அளவில் முதலாளி ஆவாங்க. அதனால் உழைப்பாளர்களுக்கு எல்லாமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். பார்த்திங்களாக்க
சோலையார் டேமில் பார்த்திங்கனாக்கா தண்ணியே இல்லாமல் எப்படி வறண்டு போய் கிடக்குதுன்னு பாருங்கள். பாறையெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா குமிஞ்சா நம்ம தலையே சுற்றிடும் போது அப்படி இருந்துச்சு. அதனாலேயே என்னமோ குழந்தைங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா, ரொம்ப ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் லன்ச் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கனாக்கா அந்த டேமில் கூட கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. ஏதோ ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் நாங்கள் அங்கே வந்து ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம். அங்கே எவ்வளோ தண்ணியே இல்லாமல் பாறையாக தெரியுது பார்த்திங்களா வீடியோலாம். இது பார்த்திங்கனாக்கா மழை சீசனில் வந்து நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் இருக்கும் தண்ணி. அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே நிற்கவே முடியாது. தண்ணி சவுண்டு அவ்வளோ கிச்சு கிச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க பார்க்கோட என்ட்ரன்ஸு. பார்க்கோட என்ட்ரன்ஸில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியாது. முன்னாடியே அப்படி நின்று பார்த்துட்டு அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்களாக்கா ஒரு ஹோட்டலுக்கு போனோங்க அங்கே லஞ்சுக்கு. அப்போ பார்த்திங்களாக்கா அது ஒரு கேரளா சைடு ஹோட்டலா இல்லை தமிழ் ஹோட்டலா என்னென்னு தெரியல. நாங்கள் போய் குழந்தைகளாம் கூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டோம். அப்போ பார்த்திங்களாக்கா இலை போல் எல்லாத்துக்குமே பிளேட்டு சில்வர் பிளேட்டு தான் வச்சுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க புரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு புரோட்டாவே வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிளேட்டை வைக்க சொன்னோம். பிளேட்டை வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பிளேட்டில் அவ்வளோ அழுக்குங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கனாக்கா கோவிச்சிட்டு அந்த பிளேட்டு வந்து குழந்தைகளுக்கு வைக்க வேணாம், எந்திரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டோம். ஒரு பிளேட்டும் கூட நல்லா கழுவாமல் வச்சுருந்தாங்க. ஒரு சில ஹோட்டலில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றமே நல்லா இதை ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூட மாட்டேங்கிறாங்க. அப்படி கழுவாத பிளேட்டை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வச்சா அது எப்படிங்க சாப்பிட முடியும்? ஒவ்வொரு ஹோட்டலில் வந்து நல்ல ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளீனாகவே இல்லாமல் இருக்கிறனாலதே வந்து மக்கள் போகிறதுக்கு பயந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வேறு ஹோட்டலில் போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கனாக்கா முன்னாடி வந்து அந்த சோலையார் டேம் முன்னாடி நாங்கள் எடுத்தது. அப்பயும் பார்த்திங்கனாக்கா நல்ல வெயில் தான். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தது தான். அப்புறம் கல்வி விஷயத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரே இதாக கொண்டு வரணும். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ட்டு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி, கட்டணமில்லா கல்வி வந்து இந்த அரசாங்கம் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து கல்வி முறை வந்து மாற்றம் அமையும். கட்டணமில்லா கல்வியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க எல்லாமே ஒரே இடத்துல படிக்கணும். அப்புறம் வந்து ஸ்கூலுன்னு இருந்தால் அதில் ஒரே ஸ்கூலாகவே எல்லா குழந்தைகளுக்கும் அமையணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.